ஒவ்வொருடைய இருதயத்தை திறக்கும்படிக்காய் செபிக்கிறேன் ஐயா. உடைய வார்த்தையாகிய வெளிச்சம் எங்களுக்குள்ளாக கடந்து வரும்படிக்காய் செபிக்கிறேன். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எல்லாருடைய துதிகள மகிமை உமக்கே செலுத்தினோம். மீட்பது ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்டதான வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ. ஆமென், ஹல்லேலூயா. பூமியிலே ஒரு ஏணி வச்சாலும் வானத்தை நம்ம எட்ட முடியாது. இதுதானே? ஆமென், ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயர்வாக நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிலும் நம்மளுடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறதான நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் குறுகினது. இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு நோக்கி இருக்கிறதான நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நினைவுலாம் என்னன்னா, இப்ப இருக்கிற பிரச்சனை சால்வானா சரிதான், என் பிள்ளைங்களோட திருமணம் நடந்தா சரிதான், என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தா சரிதான், ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சா சரிதான், இல்லைன்னா எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தா சரிதான், ஒரு குழந்தை கிடைச்சா சரிதான், ஒரு மாற்றம் உண்டானா போதும், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டானா போதும் சொல்லி நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் குறுகினதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுது, உன்னுடைய நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்குதா, உயர்ந்ததா இருக்கிறது. அது எப்படிப்பட்ட உயர்வு என்று பார்த்தால் நம்மளால கிரகிக்க முடியாத ஒரு உயர்வு. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளால நினைச்சு பார்த்திராத ஒரு பெரிதான ஒரு உயர்வு. ஆமென், ஹல்லேலூயா. அதோட மாத்திரமல்ல, நம்மளுடைய சிந்தனைக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயர்வு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்மளை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் அப்படிப்பட்டதான ஒரு உயர்வான நினைவோடு கூட காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய நினைவு தான் அற்பமானவைகள். அதான் ஆண்டவர் உன்னுடைய நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 139வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்றப்படும் நாள் முதற்கொண்டு நாட்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆமென், ஹல்லேலூயா. நாம தாயின் கர்ப்பத்திலே உருவானது அந்த கருனாலும் சரி, நம்மளுடைய வயிற்றிலே உருவான கருனாலும் சரி, கரு என்பது சின்னதான ஒரு கரு, ஒரு சின்ன ஒரு அவயம், சின்னதான ஒண்ணு. ஆனா அதையே தேவன் பார்த்தார். ஆனால் அதை மாத்திரம் தேவன் பார்க்கல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கருவின் ஊடாக அந்த பிள்ளைகள் வளர்கிற விதமும், அவங்க படிக்கிற காலமும், அவங்க வேலை ஸ்தலம் எங்க வேலை பார்க்கணும், அவங்க எங்க தங்கணும், அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுடைய மனைவி என்ன, அவங்களுடைய காரியம் என்ன, காலேஜ் என்ன, வேலை என்ன, அவங்க எங்க செட்டில் ஆகணுங்கிற அத்தனையுமே தேவனுடைய கண்கள் பார்த்தது. ஆமென், கருவை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கல. நம்மளுடைய கருவை நம்ம வயிற்றில உருவாகும் போது சரி, நாம தாயின் வயிற்றில உருவாகும் போது சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கை நம்ம திருப்பி பார்த்தோமே ஆனால் நாம அந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லி நம்ம கற்பனை நினைச்சிருப்போமா? நிச்சயமா இல்ல. நம்ம இந்த ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வருவார்ங்கிறத கூட நம்ம என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்மளுடைய அம்மா வயித்துல உருவாகும் போதே தேவன் அத்தனையும் தீர்மானம் பண்ணி வைத்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எங்க வரணும், எங்க இருக்கணும், எங்க செட்டில் ஆகணும், என்ன பண்ணணும், எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற அத்தனையுமே தேவன் முன்குறித்து விட்டார். கருவை மாத்திரம் பார்க்கல. ஆமென், நம்மளை கண்டதான தேவன் நம்ம வயிற்றில உருவாகிறதான பிள்ளைகளை கருவை பார்க்கும் பொழுதே பிள்ளைகளுடைய அத்தனை காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சிட்டார், முன்குறித்த பிற்பாடே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று தாவீது சொல்கிறார். நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொன்றையும் தேவனுடைய
யோசிக்கல இங்கதான் நாங்க இருப்போம் இல்ல இங்கதான் வருவோம் அப்படிங்கிறது எங்க யாருக்குமே கற்பனை கூட எட்டல. அவங்க ஊர் சாத்தா கூட அவங்களுக்கு இந்த பகுதியே தெரியாது. நான் அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வீடு கட்டப்படும் பொழுது அதே மாடல கிட்டத்தட்ட ஒரு 21 வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனா 21 வீடையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 வீடு நினைக்கிறேன், எல்லாம் ஒரே பேட்டர்ன் ஒரே மாடல தான் கட்டினாலும் அந்த கிணறானது நடு இடத்துல அந்த நாங்க இப்போ ஒரு பிரேயர் நடக்கிற அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஓரமா எங்க வீட்டில் உள்ள கிணறு மாத்திரம் அந்த ஓரமா வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஆனா மற்ற எல்லா வீடுகளிலும் கிணறு நடு மையமாக வச்சு கட்டப்பட்டிருக்குது. ஆமென். இந்த வீட்டை கட்டும் போது ஆண்டவர் முன்னுக்கூட்டியே தீர்மானிட்டார். ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, பிரேயர் நடக்க போகுது, இங்க ஒரு ஜெப கூட்டம் நடக்கும், இங்க ஒரு காரியம் வேணுங்கிறதுக்காக அந்த ஒரு வீட்டை மாத்திரம் கட்டும் பொழுது எல்லா வீடும் ஒரே மாதிரி கட்டப்பட்டனாலும் இந்த வீட்டில் மட்டும் கிணறு ஒரு ஓரமா வச்சு கட்ட ஆண்டவர் கிருபை பாராட்டணும். யாரு நம்ம எங்க செட்டில் ஆக போறோம், என்ன நடக்க போகுது, நம்மளை பார்த்ததான தேவன் நம்முடைய தலைமுறையும் பார்ப்பதற்கு ஒரு உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் இப்ப இருக்கிற சந்திக்கிறதான பிரச்சனைகள், இப்ப சந்திக்கிறதான காரியங்களை கண்டு இருதயத்துல புலம்பி தள்ளிட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தேவன் உன் கருவை நான் பார்க்கும் பொழுதே அத்தனையும் தீர்மானம் பண்ணிட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவையான காரியங்கள் அத்தனையும் தேவன் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிட்டார். நம்மளுடைய இருதயம் அங்கலாய்க்குது, எப்படி செட்டில் பண்ண போறோம், எப்படி நம்ம உருவாக்க போறோம், எப்படி இவனுக்கு மனைவியை தேட போறோம், எப்படி இவனுக்கு கணவனை தேட போறோம், எப்படி ஒரு குழந்தை கிடைக்க போகுது, என்ன ஆகும், என்ன சம்பவிக்கும், என்ன வேலை நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய இருதயமானது புலம்புகுது. ஆனா பரலோகம் நம்முடைய கருவை பார்க்கும் பொழுதே அத்தனையும் பார்த்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அதினதின் காலத்துல அதினதின் நேரத்துல தேவன் வெளிப்படப்படுகிறதுக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம். 32:11. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே. சங்கீதம் 32:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குமா, தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆமென். அதான் சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கிறோம். தேவன் நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிறோம். நம்மீதும் நம் குடும்பத்தின் மீதும் ஊழியத்தின் மீதும் சபையின் மீதும் அவர் வைத்திருக்கிற நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. அவர் உன்னுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்த சந்ததி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறா, பின்னாட்கள் வரைக்கும் நம்முடைய தலைமுறை தலைமுறையாக அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குதுன்னா மேன்மையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிலைநிற்கும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 12 முதல் 19 வரை. 2 சாமுவேல் 7வது அதிகாரம். உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய விளாற்றினாலும் மனுஷருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சமுத்திரத்திலிருந்து என் கிருபையை விலக்கிறது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். நான் தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியையும் இந்த எல்லா தரிசனத்தின்படியையும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கிற செய்தியை மனுஷ முறையாய் சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்துல ஒரு நினைவு, கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனா
நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. உன் நினைவுகளை பார்க்கிறேன், என் நினைவுகள் எப்படி இருக்கிறது? உயர்ந்ததா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறான், நான் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறான். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்ட, ஆனா உன்னுடைய கர்ப்ப பிறப்பு என்ன செய்யும்? இந்த ஆலயத்தை கட்டும் அப்படின்னு சொல்லி நான் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறதான தேவன் சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விளக்குறது போல உன்னுடைய தலைமுறையிலிருந்து நான் என் கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன்? விளக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, ஆண்டவரே, வெகு தூரத்து செய்தியை, வெகு காலத்து செய்தியை நான் எனக்காக அழறேன், என் சந்ததிக்காக அழறேன். ஆனா தேவன் சந்ததியோட சந்ததி, அதற்கப்புறம் உள்ள சந்ததி, தேவன் வருகை மட்டும் எத்தனை சந்ததி இருக்குமோ அத்தனையும் கவனத்திலே கொண்டு நம்மளோட கூட இடைபடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், வெகு தூரத்து செய்தியை ஒரு மனுஷ முறைமையா நீர் என்னிடம் சொன்னீரே. ஆமென். ஹல்லேலூயா. இதே நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். அவருடைய நினைவுகள் எப்படி இருந்தது, தேவன் எவ்வளவு அதிகமாய் செய்தார் என்றதான காரியம் எல்லாருக்குமே தெரிந்ததான ஒன்றுதான். ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 13 முதல் 17 வரை. அடிமை பெண்ணின் மகனும் உன் பிதா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரையும் தோளின்மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார். அவர் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகாருடைய நினைவுகள் எல்லாம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆமென். அவன் எதிர்பார்த்தது, அவருடைய நினைவுல ஒரே ஒரு துருத்தி தண்ணி மாத்திரம் கிடைச்சா போது என் பிள்ளையை நான் காப்பாத்திடுவேனே, என் பிள்ளைக்கு நான் ஜீவன் மீண்டுமா அது வந்துருமே, ஒரு டம்ளர் ஒரு துருத்தி தண்ணி மாத்திரம் கிடைக்காதான் அவருடைய நினைவுகள் அவள் இருதயமானது அங்கலாய்க்குது. ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு சூழ்நிலை மாத்திரம் மாறினா போருமே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை தலைகீழ மாறிடுமே, என் பிள்ளைக்கு இந்த காலத்துல சீட் கிடைச்சா போருமே, அவளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குமே, அவளுக்கு வேலை கிடைச்சா போருமே, திருமண காரியம் கைகூடி வந்தா போதுமே சொல்லி நம்மளுடைய இருதயம் அங்கலாய்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவ சொல்ற, பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. அவளுடைய நினைவுகள் எல்லாம் பிள்ளை செத்துருமோ 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 பயப்படுறா. ஆமென். ஆனா தேவனுடைய நினைவு என்னன்னா, அவன் பெரிய ஜாதியாக்குவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவளுடைய நினைவோ பிள்ளை செத்துருமோன்னு பயப்படுறா. ஆனா தேவனுடைய நினைவோ அவன் பெரிய ஜாதியாக மாற்றுவது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது, அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள் ஒரு துருத்தி தண்ணி மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவள் நினைவின்படி, அவள் எதிர்பார்த்ததின்படி தேவன் கொடுத்திருப்பாரே, ஆனா தேவன் கொடுத்தது பெரிய நீரூற்று. அவள் எதிர்பார்த்தது ஒரு டம்ளர் தண்ணி, ஆனா தேவன் கொடுத்ததோ பெரிய நீரூற்றை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவள் எதிர்பார்த்த பிரகாரமாய் தேவன் கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த தண்ணீர் செலவழிச்ச பிற்பாடு மீண்டும் அந்த தேவை ஏற்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த தாகம் ஏற்பட்டிருக்கும். மீண்டும் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வழி வேணுமேங்கிற ஒரு காரியங்கள் உண்டாயிருக்கும். ஆனா அவளுக்கு திருப்பி என்ன செய்யாம போயிருக்கும், கிடைக்காம போயிருக்கும். ஆனா தேவன் தற்போதைய உள்ள சூழ்நிலையை பார்த்து செயல்படுகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தேவைகள், அவருடைய நினைவுகள், அவருடைய காரியங்கள், எதிர்காலத்துல என்ன உண்டோ அத்தனை பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப என்னெல்லாம் எப்பமெல்லாம் தண்ணி தாகம் ஏற்படுதோ, எப்பமெல்லாம் அவனுக்கு தேவை ஏற்படுதோ, அப்பமெல்லாம் ஜீவ நீரூற்றில் இருந்து, அந்த வற்றாத நீரூற்றில் இருந்து தன்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ள அவளால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் அப்படிதான். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய இருதய கலங்கலாம், ஏங்கலாம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டா போதுப்பா, அபிஷேகம் பெற்றா போதுப்பா அப்படின்னு சொல்லி இருதயங்கள் கலங்கலாம். ஆனா தேவனுடைய கண்கள் எதிர்காலத்தில் உள்ள அத்தனை காரியங்களை கண்ணோக்கி நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்கு போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா ஜீவனை பாத்திரம் ஜீவன் செத்துருவானோன்னு பயப்படுற இடத்துல தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அவனுடைய பெரிய ஜாதியை அவளுக்கு வெளிப்படுத்துறதுக்கு போதுமானவராக
ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், வருங்காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், உன் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து என் கரங்களுக்கு கட்டளை கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருப்போமே ஆனால் ஆண்டவரே ஒரு வார்த்தை தாங்கப்பா, இந்த வார்த்தையின் ஊடாக அவருடைய எதிர்காலம் அத்தனையுமே அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆனா வேத வசனம் சொல்லுது, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் சந்ததியோட சந்ததியின் வாயில் இருந்தும் என்று நீங்கவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென். ஹalleluya. அப்ப ஆண்டவர் நம்மளை மாத்திரமல்ல, தலைமுறையாக அவர் நினைவிலே வைத்திருக்கிறதான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இரண்டாவதாக பார்க்கும்போது 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். பதினோராவது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். ஹalleluya. இவளுடைய நினைவுகள், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு குழந்தையை தாங்கப்பா போதும், என் நிந்தனை மாற்றப்படும், என் அவமானம் மாற்றப்படும், என் மீது இருக்கிறதான பழிச்சொல் மாற்றப்படும், எல்லாருக்கும் மத்தியில் ஏளனமா இருக்கிற சூழ்நிலை மாற்றப்படும் சொல்லி அவளுடைய நினைவு. ஆமென். ஹalleluya. நம்ம ஆராதிக்கிற தேவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறதான தேவன். ஆமென். ஹalleluya. அவ கேட்டது அவளுடைய நினைவுகள், அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய சிந்தனைகள், ஆண்டவரே ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை தாங்கப்பா, இந்த ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் என் நிந்தை மாற்றப்படும், என் அவமானம் மாற்றப்படும், என் சூழ்நிலை மாறும், என் மேல இருக்கிற பழிச்சல் மாறும் சொல்லி அவ கண்ணீரோடு கூட அவள் விண்ணப்பம் பண்ற அவளுடைய நினைவுகள் அதாய் காணப்படுகிறது. ஆமென். ஆனா தேவனாகிய கர்த்தரோ அவர் கொடுத்ததான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்த்தருக்கு 3 குமாரரையும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். ஆமென். ஹalleluya. ஆனா அவன் நினைச்சது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆனா தேவன் கொடுத்ததோ அவளுடைய நினைவின் பிரகாரம் கொடுக்காமல் வேற 5 பிள்ளைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய நினைவுகளை பார்க்கிற அவருடைய நினைவுகள் அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்கிறதான தேவன், நினைச்சு பார்த்திராத காரியத்தை செய்கிறதான தேவன். ஒரு பிள்ளைக்கு வாழுதா, தேவன் கொடுத்ததுங்க 5 பிள்ளைகள். ஆமென். ஹalleluya. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஒருவேளை தேவன் அவளுடைய நினைவுகளின்படி அவளுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை மட்டும் கொடுத்திருப்பாரே ஆனால் ஒண்ணு அவ தேவனுடைய பொருத்தனையை மீற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்கும் மத்தியில ஏளனமா இருந்து பேசப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு. அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அது விளையாடுறதும் சிரிக்கிறதும் அந்த அழகை பார்க்கும்போது தேவனை விட மனதில்லாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அவன் என்ன செய்வானா, இல்ல எனக்கு இந்த பிள்ளைய விட்டு பிரிய மனசு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த குழந்தை விளையாடுறது சிரிக்கிறதையும் விட்டுட்டு என்னால வர முடியல, அதனால அவன் எங்க வளர்றானோ அங்கேயே போய் நான் இருந்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, வேற ஒரு மனைவி இருக்கா, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவா, அவன் எல்லாம் செஞ்சுக்கிடுவா, நான் அங்க போய் இருந்துறேன் அப்படின்னு சொல்லி குடும்பம் இரண்டாக வேண்டிய சூழ்நிலை கூட உருவாயிருக்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிறோம், அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்குதா, உயர்ந்ததா இருக்கிறது. அவன் நினைச்சது ஒரு பிள்ளைய, ஆனா தேவன் கொடுத்ததோ 5 பிள்ளைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இதுல வந்தா போறோம், அதுல வந்தா போறோம், அதை செய்தா போறோம் நினைக்கலாம். ஆனா தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய நினைவுகளுக்கு நாம் அர்ப்பணிக்கப்படும் பொழுது தேவன் நாம எதிர்பார்க்காத பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். நாம கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவர். ஆனா நம்ம செய்ய வேண்டியதா ஒண்ணே ஒண்ணு, அவருடைய நினைவுகளை
மன்னிசாமி சாரி 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10 முதல் 13வது வசனம் வரை. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாய விசாரிக்க ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்து ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் இருந்தது எழுதுவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைச்சதெல்லாம், ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனங்களை நான் எப்படி நியாயம் விசாரிக்க முடியும், எனக்கு ஒரு ஞானத்தை மாத்திரம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தேவன் அவன் நினைவின்படியே கொடுக்காமல் அவருடைய நினைவின்படி, அவருடைய வழியின்படியே அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, கேளாத ஐஸ்வர்யத்தையோ கேளாத ஆயுசு நாட்களையும் அவனுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் குறுகினதுப்பா, என்னுடைய நினைவுகள் அற்பமானது ஆண்டவரே. நான் என்னை குறிச்சும் என் ஊழியத்தை குறிச்சும் என் குடும்பத்தை குறிச்சும் மற்ற காரியங்களையும் குறிச்சும் ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே. என்னுடைய நினைவுகள் படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் படி, உம்முடைய திட்டத்தின்படியே நீயும் என் குடும்பத்தை நடத்துக்கப்பா சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை பார்த்து மேலானவையா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தின்படியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தின்படியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பாத்தீங்கன்னா, நம்ம அவருடைய திட்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய நினைவுகளின்படி நம்மளுடைய வாழ்க்கையில நிலைபெறத்துக்கு முன்னால, நடக்கிறதுக்கு முன்னால நாய்க்கு ஒரு எலும்புத்துண்டு போட்ட மாதிரி சாத்தா சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இப்ப நம்மளுடைய கண்கள் அதன் மீது பறக்க விடுவோமே, ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உயர்ந்ததான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 1-2 சாட்சிகளை மாத்த உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். +2 முடிச்ச பிறகு எங்க அப்பா வந்து காலத்துல என்னை படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னே நான் கடைசியில தான் BA முடிச்சேன். BA முடிச்ச உடனே என்ன படிக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீ B.Ed படி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தேவன் தான் சகலவற்றையும் அறிகிற தேவன். என் செட்டோட அந்த கடைசியில B.Ed கோர்ஸை அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆண்டவர் என்னை B.Ed படிக்க சொன்னாங்க. அப்போ நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், நான் 96ல், அப்போ நம்ம சபைக்கு வந்தது நான் 2002 தான் சபைக்கு வந்தேன். நான் 94 ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்போ நான் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 300 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, டீச்சிங் ப்ராக்டிஸ் பாய்ஸ் ஸ்கூலில் வச்சு. அப்போ அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் 40 நாள் ஆனாலும் உங்களுக்கு நான் சேலரி தரமாட்டேன்ட்டாங்க. எங்கள் அண்ணன்ட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்களும் ஃபீஸ் கட்டுறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அண்ணன் ஃபீஸ் கட்ட ரூபா தர மாட்டேன்ட்டாங்க. சாட்டு அதெல்லாம் அப்போலாம் 3 ரூபா தான். ஆனால் அவங்க யாருமே காசு தர மாட்டேங்க. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உள்ள அந்த 300 ரூபாயே எனக்கு நிப்பாட்டிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலையிலே வந்து பில் போட்டு தரேன், ஏதாவது வேலை செஞ்சு தரேன், எனக்கு 300 ரூபா தாங்க அப்படின்னு கேட்டு அங்கே ஜேம்ஸ் ஸ்கூல் போயிட்டு 9 மணிக்குள்ளே பாய்ஸ் ஸ்கூல் வரணும். சாயங்காலம் முடிச்சுட்டு திருப்பி ஜேம்ஸ் ஸ்கூல் போயிட்டு திருப்பி வந்து டியூஷன் எடுத்து, டியூஷன் ஃபீஸ் அப்போ 10 ரூபா தான் தருவாங்க. நிறைய பேர் ஃபீஸே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு படித்தேன். கஷ்டப்பட்டு படிக்கும்போது அப்போ தேவன் தெளிவாக என்னோட கூட கேட்டார், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறியே, இந்த B.Edல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ என்னை நேசிப்பியான்னு கேட்டேன். அப்போ நான் ஏசப்பட கேட்டேன், ஏசப்பா நான் வந்து B.Edக்கோ படிப்புக்காகவோ நான் உங்களை தேடலைங்கிறது நீ அறிவிறாண்டவரே, என்ன வந்தாலும் அவங்க நேசிப்பப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். B.Ed முடிஞ்சிட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வருது. அப்போ மனோன்மணி யூனிவர்சிட்டி வந்து பாளை பஸ் ஸ்டாண்டு BOC கிரவுண்டுக்கு பின்பக்கம் இருந்துச்சு மனோன்மணி யூனிவர்சிட்டி. இப்போ தான் அபிஷேகப்பட்டியில் போயிடுச்சு. அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் ரிசல்ட் பார்க்க போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தின நம்பர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் நம்பருக்கு கீழே உள்ள அடுத்த நம்பர்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. என் நம்பரில் கம்ப்ளீட்டாக ஆப்சன்ட் போட்டு வந்துச்சு. நான் உடனே அவங்க சொல்கிறேன், இல்லை நான் எக்ஸாம் எழுதுனேன், வச்சேன், இருந்தேன், போனேன் அப்படிங்கிறேன். அங்கே அந்த கேம்பஸ் கிளாஸ் நடத்தலாம் சொல்லி ஆட்கள் வருவாங்க. கடைசியில் தான் படித்தது. வரும்போது அவங்க என்ன சொல்கிறேன், அவங்க இல்லைம்மா பிரச்சனை தான், கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம், நான் உனக்கு
எழுது, அவ்வளோ திருப்பி டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண, டீச்சிங் எல்லாம் செய்ய, எல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இல்லை, நான் எக்ஸாமில் இப்போ ஒரு சான்ஸ் தரேன், உங்களுக்குரிய பேப்பர் கட்டு எல்லாமே அண்ணமால் காலேஜ் பிஎட் காலேஜில் இருக்குது, நீ அங்கே போய் பார்த்தவங்க சொன்னால் எனக்கு அண்ணமால் காலேஜ் தூத்துக்குள்ள எங்கன்னே தெரியாது. அப்போ செல்விக்கா, நான் ரோட்டில் அந்த ஸ்கூலுக்கு வரும்போது செல்விக்கா பார்க்கும்போது எங்கள் அப்படி ஒரு காலேஜ் நல்லா எங்கே இருக்கணும், எங்கள் அக்கா வீட்டு பக்கம் தான் இருக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க போய் பார்க்கும்போது ஏமா நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது, விஓசி காலேஜில் உள்ள மேடம் உனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்புறம் நான் பார்க்குறேன்ட்டாங்க. அங்கேருந்து விஓசி காலேஜ் கலையிறேன். அவங்க எப்படிமா ரெகுலராக இருந்தால் தான் எங்களுக்கு ஃபேஸ் தெரியும், ஒரு நாள் உங்கள் ஃபேஸ் எனக்கு எப்படிமா தெரியும்ட்டாங்க. சரி நீ போன்ட்டாங்க. உடனே அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு வரேன், தூத்துக்குடி கலையிறேன், ஒரு வாரமாக அலையிறேன், எனக்கு எந்த ரிசல்ட் கிடையாது, இல்லைம்மா நீ எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் கேடிசியில் வந்து மன்னார்பேட்டை டிப்போவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அண்ணன்ட்ட கேட்குறேன், என்ன ஒரு பொம்பளையாக போய் கேட்ட உடனே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீ வானா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் கிறிஸ்டின் ஆகிட்டியா, ஏசிஎஸ்ன்னு தானே போகிற, நான் சர்ச்சுக்கு எங்கேயுமே வரல, நான் ரகசிய கிறிஸ்டின், ஆனால் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, அப்போ நீ ஏசிஎஸ் தானே கும்பிட்ற அப்படிங்கும்போது உங்கள் ஆண்டவர் பார்த்துட்டு நீ போ அப்படின்ட்டாங்க. நானும் வர முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே அடுத்த நாள் நான் போகிறேன். பக்கத்தில் இந்த யூனிவர்சிட்டி திறக்கலை, பக்கத்தில் இப்போவும் ஒரு சர்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு, இந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி கிரவுண்டுக்கு பின்பக்கம். உடனே அங்கே திறக்காதனால கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜோம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பண்ணு அப்படின்ட்டாங்க. 2 கையும் தரையில் பிடிச்சிட்டேன். ஆண்டவரே வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடியப்பா, இப்பவும் நான் உங்க நேசிக்கிறேன் ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நேசிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது இந்த ஜன்னல் வழியாக அந்த பாஸ்டர் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. ஏமா அழுத அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்படி ஒரு ப்ராப்ளம், அப்படி தரமாட்டேங்கிறாங்க எனக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு. வாமா நான் வாரேன்னு சொல்லிட்டு விருதுன்னு வந்து யார் தெரியுமா, இது என் தங்கச்சி, அவர் யாருன்னே தெரியாது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ரிசல்ட் வர தேவன் கிருபை பாராட்டினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நான் மியூசிக் லோயர் ஹையர் முடிச்சிருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கென்று ஒரு மேன்மையான ஒரு நினைவுகளை வைத்து மேன்மையான பாதைகளை தேவன் வைத்திருப்பார். அதை நாம சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நாய்க்கு ஒரு 70 போட்ட மாதிரிக்கு சாத்தானானவன் ஒரு காரியத்தை நம்ம முன்னால போடுவோம். நம்மளுடைய கண்கள் அதன் மீது பறக்க விட்டுறக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்மனண்டா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால அந்த போடியில வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலு எம்ப்ளாய்மெண்ட் மூலமா ஒரு இன்டர்வியூ வந்து அங்கே வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கே இன்டர்வியூக்கு போயிருக்கும்போது எங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டு போனாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஒரு 10,000 ரூபா தான் உங்களுக்கு உடனே வேலைன்ட்டான். ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான். எங்கள் அண்ணன் கெஞ்சுறேன், என்ன ஒரு 10,000 ரூபா, நான் எங்கள் அப்பா கெஞ்சுறேன், என்ன ஒரு 10,000 ரூபா கொடுங்கண்ணா, சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் முடியாது, உனக்கு நீ தான் ஏசி கூப்பிட்டு நீ பார்த்துக்கோன்னு. அப்போ தேவ சமூகத்தில் கண்ணீரோட ஏன்னா நாய்க்கு 70 கூட வர முன்னால் ஒன்று போட்டான். எனக்கு பின்னால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா அது என்னுடைய நினைவுகளின்படி, தேவனுடைய நினைவுகளின்படி தேவன் எனக்கு வைத்திருக்கிற மேன்மையை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு முன்னால ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போட்டான். ஆனா தேவன் அதை தடை பண்ணார். அப்ப நான் உடனே அவன்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உனக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு சொன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் எனக்கு வேலை தந்தான்னு சொல்லி நான் சொல்லணுமே தவிர ஒரு மனுஷன் எனக்கு ரூபா கொடுத்தா ஒரு வேலை தந்தா நான் வேலை பார்த்து நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வாசலை திறந்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா மியூசிக் டீச்சர் போஸ்ட் எங்களுடைய ரிலேஷன் எல்லாரும் கலெக்டராக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லிட்டாங்க உனக்கு இந்த போஸ்ட் கிடையாது, பிஎட்ல உனக்கு ஏதாவது சான்ஸ் வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஆர்சி ஸ்கூல் தான், அந்த ஜேம்ஸ் ஸ்கூலு. ஆனால் அங்கே மத்தியானம் போய் ஜோம் பண்ணும்போது அந்த இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் முழங்கால் பண்ணிடல. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால நான் முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணுறப்பான்னு சொல்லுவேன். சொல்லிட்டு ஆண்டவரே வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படியிலாப்பா, நீர் எனக்கு ஆண்டவரே வேலையை தர உங்களால் முடியும்னு சொல்லும்போது தேவன் தெளிவாக பேசினார். வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குவேன், அவாந்திர வழிகளை நான் ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்திரம் போல நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம், அவாந்திர வழியாய் காணப்படலாம், அதுலேயும் பாதையை உண்டு பண்ண வல்லமையில்தான தேவன் ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை துதியினாலே இடிந்து விழுந்ததுன்னு சொல்றேன். அப்போ எரிகோ கோட்டையில எந்த கிறிஸ்தவ ஐக்கியமும் கிடையாது, சபையும் வராது, எனக்கு எக்ஸ்பிளனேஷனா எதுவுமே கிடைக்காது. அப்போ துதி நீ இடிஞ்சு விழும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எப்படி துதிக்கணும் என்ன பண்ணணுங்கிறதா எதுவுமே தெரியாது. இது 98ல். அப்போ நான் மாட்டுக்கு கூட்டம்பக்கில் ஒரு பிடி வாத்தியார் எனக்கு ஸ்கூலுக்கு வரதுனால காயப்பண்ணத்தில் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே நான் பஸ் ஏறி போயிட்டு இருக்கேன், அக்கா ஸ்தோத்திரம், காயப்பண்ணத்துக்கு போயிட்டு இருக்கேன், அக்கா ஸ்தோத்திரம், இப்படின்னு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சேன். எரிகோ கோட்டையினுடைய தன்மை 4 ரதம் ஒன்று போல மேற்தளத்தில் ஓடுமா. அவ்வளோ அகலமான கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் புல்டோசரை வச்சோ வேற எதையும் வச்சுமோ இடிக்கல, துதிச்சாங்க, இடிந்து விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிவன்கோயில் தெருல ஒரு சாவித்திரிக்கா, அவங்களும் பிராமின் தான், அவங்களும் ஃபர்ஸ்டே பதிஞ்சிட்டாங்க. நான் +2 முடிஞ்சுதான், +2 முடிக்கிறதுக்கு முன்னே இந்த டீச்சர் முடிச்சு வச்சிருந்தேன். மியூசிக்ல லோயர் ஹையர்னா கண்டிப்பா எங்க இதுல கர்நாடக சங்கீதம் படிக்கணுங்கிறதுனால என்னை படிக்க வச்சு லோயர் ஹையர் முடிச்சு டீச்சர் முடிச்சு வச்சிருந்தேன்.
அப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் பதிஞ்சிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் படி தான் வேலை எடுக்க போறாங்க. யாரோ போய் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, நீ தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் பதிஞ்சு வச்சா உனக்கு வேலை கிடையாது, திருநெல்வேலியில் பதி வேலைன்னு சொல்லவும் அவங்க தூத்துக்குடியில் கேன்சல் பண்ணிட்டு திருநெல்வேலியில் போய் பதிஞ்சாங்க. அடுத்த வாரம் இன்டர்வியூ சீனியாரில் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் தமிழ்நாட்டில் எனக்கு ஒத்திக்கு மாத்திரம் வேலை கிடைக்கும்படிக்காய் தேவன் கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரைவேட் ஸ்கூல்ல நான் வேலையில ஜாயின் பண்ணியிருப்பேனே, ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. நான் போர்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அது நான் ஒரு மியூசிக் டீச்சர், அங்க போர்டிங்கும் போது கண்டிப்பா இந்து சாமி பாட்டை பாட சொல்லியிருப்பாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்து, ஒரு முஸ்லிம் ஸ்கூல்ல கொடுத்து, அந்த கடவுளுடைய பாட்டை பாடாத அளவுக்கு தேவன் கிருபை பாராட்டி அதிலிருந்து ஒரு ப்ரமோஷனே தேவன் எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்லலாம். திருமண வாழ்க்கையின் போது அப்படிதான் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் கூட இருந்ததான ஒரு பிராமண சங்க தலைவர் அண்ணன் வந்து சிறுவைண்டம் ஹோல் தமிழ்நாட்டுக்கும் இளைஞரணி தலைவராக இருந்தாங்க. அதே மாதிரி பிராமண சங்க தலைவர் அம்மன்புரத்தில் உள்ள ஒரு மாமா, அவங்க பையனுக்காக அலைன்ஸ் கேட்டு ஸ்கூலுக்கு வந்தார். ஏன்னா எங்கள் அண்ணன் கேட்டாங்க, எங்கள் அண்ணன் எனக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்ட்டாங்க. உடனே ஸ்கூலுக்கு வந்தார். ஸ்கூலுக்கு வந்து நீ அம்மா என் பையனா, அவர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆனவர், நிறைய வசதிகள் வயக்காடு எல்லாம் இருக்குது. அவர் பையன் டிசிடபிள் ஒர்க் பண்ணுறாங்க. அதை வச்சுட்டு நீ வாமா, என்ன அவனுக்கு ஒரு வேலை பார்க்குற பொண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட நான் கவனிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் நம்மளை கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க. மாமா நான் இருக்கிற கோலத்தை நீங்கள் பார்த்தீங்க இல்லை, நான் நகை போடலை நட்டு போடலை, நான் எப்படி மாமா முடிப்பேன் அப்படின்னு. இல்லை நீ ஓவனியில் நீ இருந்துக்கோ, சர்ச்சுக்கு போ, வெய் எல்லாம் பண்ணு, ஏன் பையனை மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது தேவன் நமக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அவருடைய நினைவுகள் மேன்மை. நம்மளுடைய நினைவுகளை பார்க்கல, அவருடைய நினைவுகள் கிரகிக்க முடியாதது. அதை நம்ம சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நாய்க்கு ஒரு எலும்பு துண்டு போட்டவர் உணவு போடுவோம். ஆனா நம்மளுடைய கண்கள் அதன் மீது பறக்க விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இல்ல மாமா நீங்க வந்து தவசம் செய்யணுமீங்க, மங்கிலி பொண்ணுகள் செய்யணுமீங்க, அது செய் இது செய்வீங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், டெய்லி சண்டை வந்துட்டே இருக்கும், இதெல்லாம் லாய்ப்படாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சத்தியம் சொன்னா புரியாதுன்னு சொல்லி சொல்றேன். இல்லை அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து ஒரு அவிசுவாசி நான் முடிக்க தயாரா இல்லை, நீ என் பையனை மட்டும் நீ மேலே கூப்பிடக்கூடாது சர்ச்சுக்குன்னாங்க. மாமா நான் கிணத்துக்கு மேலே நின்றுட்டு கிணத்துக்குள்ள உள்ள ஆளை தூக்கி எடுக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர நானும் கிணத்துக்குள்ள போகணும்னு நினைக்க மாட்டேன்லான்னு. உடனே அவருக்கு ரொம்ப கோபம், அப்படி எவ்வளவு சாபம் போட முடியுமோ அவ்வளவு சாபம் போட்டாரு. போட்டுட்டு நேரம் ஐச்சம்கிட்ட போனாரு. அவளை கட்டாயப்படுத்துனாங்க, அவள் ஸ்கூல்ல ஏதாவது தப்பு பண்ணா மட்டும்தான் நான் எதுவும் செய்ய முடியும்னாரு. உடனே நேரம் பிடிய தலைவர்கிட்ட போனாரு. அவர் முஸ்லீம். அவரை பொண்ணு அவர் என்ன சொன்னாரு, இந்த பொண்ணு எங்க முஸ்லீம்லேயே நாங்கள் கூப்பிட்டுக்கலாம் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க வந்து கேட்க வரீங்களேங்கிற. அப்போ தேவ சமூகத்தை திருவழியா அன்னைக்கு பைபிள் ஸ்டடி ஐயா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவழியா வரும்போது தெருல உள்ள மாமி கூப்பிட்டு அடிக்குது. உட்காந்து ஏண்டி அந்த மாமாவோட பையனை கல்யாணத்துக்கு வந்து கொலையா பிடிங்குது, ஒருத்த செயின் போட்டுட்டு இருக்கு, அந்த செயினையும் கலட்டிட்டு யாராவது பயமுறுத்தினாலா வச்சாலா இருந்தாலா போலான்னு சொல்லி அடிக்குது. நான் ஒண்ணுமே சொல்லலை. இல்ல மாமி எனக்கு வந்து திருமணங்கிறது மேன்மையில தேவனால தர முடியுது, ஆனா தேவன் எனக்கு வைத்திருக்கிறதான நன்மை பெரிது. ஹல்லேலூயா. மேன்மையான காரியத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி அநேக காரியங்களை சத்துருவான நமக்கு முன்பாக போடுவான். ஆமென். ஆனா நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் குறுகினதுப்பா, என்னுடைய நினைவுகள் ஒன்றுக்கும் உதவாதது ஆண்டவரே, என் சுய எண்ணம் வேண்டாம், என் காரியத்திலேயோ பிள்ளைகளுடைய காரியத்திலேயோ அவருடைய படிப்பின் காரியத்திலோ வேலையின் காரியத்திலேயோ இல்ல திருமண காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, சுய எண்ணம் வேண்டாம்ப்பா. நமக்கு பார்ப்பதற்கு அழகா இருக்கும், செழுமையா இருக்கும், மேன்மையா காட்டுவான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்ந்து காட்டுவான். அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு கண்டிப்பா முடிச்சுட்டாங்க வந்து நிற்பாங்க, எவ்வளவோ காரியம் நடக்கும். ஆனா நம்மளுடைய சுய எண்ணங்களுக்கும் சுய நினைவுகளையும் பலிபீடத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் குறைவானதப்பா, என்னுடைய நினைவுகள் அற்பமானது ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளின்படி அல்ல, உம்முடைய நினைவுகள் நான் கிரகிக்க முடியாத நினைவுகளை விட்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே, அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா என்னுடைய நினைவுகளை பார்க்க உங்களுடைய நினைவுகள் மேன்மையானது ஆண்டவரே. அந்த நினைவுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய சுய எண்ணங்களை பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்படும் பொழுது அவர் தம்முடைய நினைவுகளின்படி நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு வசனம் தான்
தேவனுடைய சித்தம் இல்லையா, இது தேவனுடைய நினைவா இல்ல என்னுடைய நினைவா அப்படின்னு சொல்லி நம்மளால அனலைஸ் பண்ணக்கூடிய முடியாத நேரத்துல நம்ம செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம் தான். இதோட முடிச்சிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருளில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனையே சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களில் எவன் ஒருவன், இந்த வார்த்தையை வாசிக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தருக்கு பயந்து தன் தாசனின் சொல்லை கேட்டு நடக்கிறதான ஒரு தேவ பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர், கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வெளிச்சம் இல்லாம போகுமா? வெளிச்சம் இல்லாம இருட்டுல நடப்பானா? இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் போதுதான் தேவன் கற்றுக் கொடுத்தது முடிவெடுக்க திராணி இல்லாத போது. ஆமென், அல்லேலூயா. எதிர்காலத்துல என்ன செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம தள்ளப்பட்ட போகும்போது, ஆமென், அல்லேலூயா, இது தேவனுடைய காரியமா இல்ல மாமிசத்தின்படி வர்றதா இல்ல பிசாசு கொண்டு வர்றதா எதுன்னு தெரியலையே அப்படின்னு திணறும்போது, ஆனா தேவாலயத்துக்கு வரோம், கர்த்தருக்கு பயப்படுறோம், தாசன் சொல்லி கேட்கிறோம். தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம், தன் கர்த்தரையே நம்பி தன் தேவனையே நம்ம என்ன செய்யணுமா? சார்ந்து கொள்ள கடவன். ஆமென். எனக்கு தெரியலப்பா, நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்தா ஒழுது போட்டு, தேவனால் உண்டாயிருந்தா ஒரு காலம் ஒருபோதும் ஒழுந்து போவதில்லை நீங்க சொல்லிருக்கீங்கப்பா. நீங்க உண்டாயிருந்தா அது ஒழுந்து போகாது. எனக்கு தெரியல, பாதை தெரியல, வழி தெரியல, என்ன செய்யணும் முடிவெடுக்க எனக்கு முடியல. நான் உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ்றேன். உம்முடைய நினைவாக இருக்குமானால் நடத்துங்க. நீங்க திட்டம் பண்ணிருப்பீங்கன்னா செய்து முடிச்சுட்டாங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லி நம்ம பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை அவருடைய நினைவின்படியும் அவருடைய வழியின்படியும் மேன்மையான பாதை நம்ம நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் நினைவின்படி வேண்டாப்பா, சுய நினைவின்படி வேண்டாப்பா, சுய காரியத்தின்படி வேண்டாப்பா, சுய சித்தத்தின்படி வேண்டாப்பா, உம்முடைய நினைவின்படியே நீ நடத்துங்க. அவருடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் மேன்மையானது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.